ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்றிருக்கிறேன். அவருடைய இலக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போது தான் அவரை பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கித்தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஒரு தலைவராக நீங்க என்டிஏ அணியில் இருக்கக்கூடியவராக ஒரு திமுக அரசை வீழ்த்துவதற்காக கண்டிப்பா ஒரு வியூகம் வச்சிருப்பீங்க. நீங்க என்டிஏ கூட்டணி வேற எந்தெந்த மாதிரி கட்சிகிட்ட நீங்க பேச்சுவார்த்தை தனிப்பட்ட முறையில் அதாவது எடுத்துருக்கீங்க? தனிப்பட்ட முறையில் என்டிஏயில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அனைத்து பேரும் எங்களுடன் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். நான் கேட்கல சார், சந்திக்கணும் கேட்கணும். அவர் உள்துறை அமைச்சராக இருக்காரு மத்தியில், கேட்டா தானே வாய்ப்பு கொடுப்பாங்க. எனக்கு கேட்கல. நீங்க மத்திய அரசு யாரோட பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? எது பிஜேபி தலைவர் எந்த தலைவராக முடியாது. நீங்க வேற யாரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? நல்ல நண்பர் நயனாரன் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவேன். கொக்கிய போட்டு வாங்கிட்டீங்களா? இல்ல, ஏன்னா அது முக்கியம் இல்ல. சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக அந்த கூட்டணியில இணைக்காத பட்சத்துல அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலை போட்டிருக்காங்க. அந்த கூட்டணி எதிராக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலை போட்டிருக்காங்க. இப்ப இன்னைக்கு நடத்தப்பட்ட கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஆய்வுக் கூட்டம், இனிமேல் நடத்த போகின்ற அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நடத்தப்படுகின்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கூட்டம், இவையெல்லாம் அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.